ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது அத்தாச்சி பிறந்தநாள் அப்ப எடுத்த வீடியோ. அது எதுவும் நான் போடல. அவங்க அன்பாக்சிங் பண்ணல அப்படிங்கிறதுனால நானே போட்டேன். அந்த கிஃப்ட் வாங்கிட்டு, பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இது இன்னொரு நாள் டே இன் மை விளாக்ல என்னென்ன சமைச்சிருக்கோம், ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன கொண்டுட்டு போறோம், அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. 2 நாள் எடுத்த வீடியோ. இது எப்போதும் போல காலைல சாப்பாடு பண்ணியாச்சு. வெந்துருச்சு, வடிச்சாச்சும் கூட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை வெந்துகிட்டு இருக்கு. கொண்டைக்கடல வெந்துருச்சு. அது தனியா எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஏன்னா குக்கர்லன்னா சீக்கிரம் ஆயிரும், சீக்கிரம் வெந்துரும் அப்படிங்கிறனால, இப்ப பார்த்தீங்கன்னா, குழம்பு கூட்டி வச்சாச்சு. பாலக்கீரை பருப்பு தான் இன்னைக்கு. அப்படியே முட்டை எப்போதும் போல டெய்லி முட்டை, செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும் தவிர எப்போதும் முட்டை இருக்கும் வீட்ல. எப்போதும் போல காலைல வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, டெய்லி சாமி கும்பிடுறது தான். அதே மாதிரி கும்பிட்டாச்சு. இப்போ கொண்டைக்கடலை, சாப்பாடு, முட்டை, கீரை. கீரை குழம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம். இது நான் காலைல வீட்ல சாப்பிட்டுட்டு போனது. வீட்லேருந்து ஆஃபீஸ் கொஞ்சம் பக்கம். நடந்து போற தூரம் தான் இருக்கும். அதனால அப்படி போகும்போது, அந்த சைட்ல பூவெல்லாம் நல்லாயிருக்கும். காகித பூ அதெல்லாம் சும்மா வீடியோ எடுத்துட்டு போயிருந்தேன். இது சும்மா லிஃப்ட்ல எடுத்தது. பெருசா நான் ஆஃபீஸ்லலாம் எதுவும் வீடியோ எடுக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா, இது சாயந்தரம் வரும்போது, அப்படியே நடந்து வரும்போது எடுத்தது. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. எப்போதும் போல காலையில 2 முட்டை. இது கடலை, நிலக்கடலை வெந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி முட்டை இருந்துச்சு, முட்டை சாப்பாடே பண்ணிரலாம் அப்படின்னு. வெங்காயத்த போட்டு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு, முட்டையுமே போட்டாச்சு அது கூட. உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முட்டைய. பார்த்தீங்கன்னா, நல்லாவே வதங்கிருச்சு. சாப்பாடு வந்து ஆல்ரெடி வடிச்சாச்சு. இப்ப சாப்பாட்டோட நம்ம அத போட்டு கிண்டிக்கலாம். முட்டை சாதம் பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிருச்சு. இனிமேல் வந்து நம்ம பாக்ஸ் தான் கட்டணும். முட்டை சாப்பாடு, வேக வச்ச முட்டை, நிலக்கடலை இதுதான் இன்னைக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.